ஐநார் துணையிலே இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். நிலா காலையிலே எந்திரிச்சு டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ எந்த பாத்திரமும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பல்லவன் வந்ததும், என்ன அண்ணி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பாத்திரத்தெல்லாம்? என்னடா இங்கே பாருடா, ஒரு பாத்திரம் கூட சரியில்லை, எல்லாமே நெளிஞ்சு போயிருக்கு. அண்ணன் எப்படி தான் இதில் எல்லாம் சமைச்சிட்டு இருந்துச்சோ? அப்புறம் அண்ணன் எந்திரிச்சிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட கேட்குறாங்க. இல்லை நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லை, நான் தூங்கி எந்திரிச்ச அப்புறம் தான் அவரை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானுமே இன்னும் பார்க்கலையடா, சரி இருடா பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டீ போட்டு கொண்டு வந்ததுமே பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க, என்ன அண்ணன் எந்திரிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, இன்னும் நான் அவரை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலையா? ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே, இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, ரூம்லலாம் யாருமே இல்லையே, நான் சும்மா சாத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அண்ணன் காலையில் கடைக்கு போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சோழன் வந்து அண்ணனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போது அண்ணனோட மொபைலில் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணன் இப்படி தான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஃபோனை இப்படி தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா போயிட்டா அண்ணன் ஃபோனு உள்ளே இருக்கான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அனுப்புகிறாங்க. உள்ளே போயிட்டு அண்ணன் ஃபோனு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே அண்ணன் ஃபோனு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கமே ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அண்ணின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கூப்பிடுறாங்க. அப்போது சோழன் வந்து சொல்கிறாங்க, என்னடா இவ்வளோ பதட்டமாக கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு. இதோ அண்ணன் ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அதை படிக்கிறப்போ சொல்கிறாங்க, அன்புள்ள தம்பிங்களுக்கும் நிலாக்கும், நான் இந்த வீட்டில் இருந்தால் உங்கள் யாருக்குமே நல்லது நடக்காது. அந்த ஜோசிக்காரர் சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டுக்கு ஒன்றும் கூட லாக்கி இல்லாதவன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதே அப்பாவால் தான் நினச்சேன். ஆனால் அது என்னோட ராசியே தான். இத்தனை நாள் அது எனக்கு தெரியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் என் தம்பிங்களுக்கும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. என் தம்பிங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இப்போது நிலா வீட்டில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே இருந்தேன்னா நிலாவும் வீட்டை விட்டு போயிடுவா. அது மட்டும் இல்லாமல் நானும் வீட்டை விட்டு போயிடுவேன். இப்படி வீட்டில் எல்லாரும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. நிலாவாவது வீட்டிலே இருக்கட்டும், என் தம்பிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிலாவுக்கு சோழனுக்கு அதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. பல்லவனுக்குமே ரொம்பவே கவலையாக இருக்குது. அண்ணன் ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நிலா அப்புறம் திட்டுறாங்க. ஒரு நைட் ஆகுது உங்களால் முழிச்சிட்டு உட்காந்து அண்ணனை பார்த்துக்க முடியாதா? எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்ல, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பிடிச்சி திட்டுறாங்க. அப்போது சோழனோட அப்பா வராங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இப்படி தான் அண்ணன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே வாங்க எல்லாரும் போய் தேடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்குமே அண்ணன் இல்லை. தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நிலா நீ அண்ணா எங்கன்னே தெரியல, நீ எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், சைட்டுக்கிட்ட எல்லாம் போய் தேடி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் எங்கேயுமே கிடைக்காம போயிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது இப்போன்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. வீடே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அண்ணன் இல்லாமல் அந்த வீடு எப்படி இருக்க போதோன்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேரன் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.